இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. Do you believe in God? No. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. Creation, where there is a creation, there should be a creator. படைப்பு இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகணும். Without a creator there is no creation. So கடவுள் இருக்கார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சொன்ன கதைகளும் உண்டு. சாமி கண்ணை குத்திருவாருன்னு சொன்னாங்க. அப்ப சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் சாமி கண்ணை குத்திருவாருன்னு சொன்னா உலகமே குருடா தான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா தப்பு பண்ணாதவங்க கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு குழப்பமே உண்டு. கிருபா சமுத்திரம் அப்படிம்பாங்க. கடவுளை கிருபா சமுத்திரம் என்று, கருணை கடல் என்று சொல்வார்கள். அந்த கருணை கடல் சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் கண்ணை கத்துவாரா என்னும் பொழுதுதான் என்னுடைய வேறு கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். என்னுடைய பாபாஜி அவருடைய என்ன பவர், என்னுடைய குருநாருடைய என்ன பவர்ங்கிறது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் கான்பிடென்டா இந்த படம் இப்படி ஓடும்னு சொன்னேன். அதுக்காக என்னுடைய பாபாஜி ரொம்ப பவர்ஃபுல், என்னுடைய ஆண்டவன் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய காடை நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணல, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. உங்களுடைய ஆண்டவரும் அவ்வளவு பவர்ஃபுல் தான். ஜீசஸ் ஆகட்டும், அல்லா ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், எல்லாருமே பவர்ஃபுல் தான். எங்க அவங்க பவர்ஃபுல் ஆகுறாங்க சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல வைக்கிறேங்கிறது தான். இப்ப நீங்க சயின்டிஸ்டுங்க, திடீர்னு ஒரு நாள் காஸ்மஸ் உருவாச்சுன்னு சொல்றீங்க. திடீர்னு காஸ்மஸ் உருவாகும் போது இது உருவாக கூடாதா? Creation, where there is a creation, there should be a creator. படைப்பு இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகணும். Without a creator there is no creation. So கடவுள் இருக்கார். ஒரு சைலண்ட் ஆயிடும். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், பேச ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன, இல்லை அப்படின்றதுக்கான என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பத்தி நம்ம பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சில டாபிக்ஸும் என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னா ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இல்லை புத்திஸ்ட் இருக்கிறாங்க, மாங்ஸ் இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, சாகாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தரும் அவங்களோட பிலீஃப் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட்குள்ள வந்தேன். அப்போ நான் 2 பேரும் எக்ஸாம்பிளா எடுத்திருக்கிறேன். ஒன்று ஆக்டர் ரஜினிகாந்த் ஐயா, 2வது ஆக்டர் கமலஹாசன் ஐயா. இப்போ 2 பேரோட பிலீஃப் பார்க்கும்பொழுது, ஒருத்தர் என்னன்னா கடவுளே கிடையாதுப்பா, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும், கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட பிலீஃப், அவரோட நம்பிக்கை என்னன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தர் என்னன்னா கடவுள் இருக்கிறாரு, தேர் இஸ் கிரியேட்டர், கடவுள் இல்லை நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம உடம்புல உள்ள பிளட் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்லி ஒருத்தர் என்னன்னா கடவுளோட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ப்ரூஃப் சொல்றாங்க. இப்போ மனுஷங்க, சராசரி மனுஷன் பார்க்கும்போது 2 கேட்டகரியா பிரிச்சிடலாம். ஒண்ணு கடவுள் நம்பிக்கை இருக்குது, இன்னொருத்தர் கடவுளே கிடையாது. கடவுள் இருந்தாருன்னா எதுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, எதுக்கு நிறைய பேர் செத்து போறாங்க, எதுக்கு டெரரிஸ்ட் வராங்க, எதுக்கு வியாதி இருக்குது, எதுக்கு வறுமை இருக்குது, ஏன்னு கொஸ்டின் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி அவங்களோட மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியாது. ஒருத்தன் வண்டி என்னன்னா ஸ்லோவா ஓட்டான் அப்படின்னா எதுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, இல்ல வண்டி நிதானமா ஓட்டும் போது ஏன் ஆக்சிடென்ட் நடக்க போகுது, கரெக்டான பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது ஏன் வியாதி வரப்போகுது. அளவுக்கு டெக்னாலஜி வளர வளர அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸை நம்ம பாக்குறோம். இப்போ இன்னொருத்தர் என்னன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னன்னா நிறைய நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் இருக்க பாக்குறோம். கயிறு கட்டினா பிசாசு வராது, இல்ல தண்ணியை தொளிச்சா பிசாசு வராது, இல்ல இந்த இடத்துல பாதுகாத்துல போனா நம்ம கருமெல்லாம் கழிஞ்சிரும், இந்த இடத்துல குளிச்சா நமக்கு எந்த சாபம் எதுவுமே வராது, இதை செஞ்சா நம்ம நல்லா இருப்போம், நம்ம வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கிறத பாக்குறோம். இல்ல 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இப்ப இந்த 2 எக்ஸ்ட்ரீமே எப்படி சமாளிக்கிறது, வாட் இஸ் யுவர் பாயிண்ட், வாட் இஸ் யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, கடவுள் இருக்கிறாரு, ஆனா இவங்க சொல்றது போல இல்லை. கடவுள் இல்லை அப்படின்றதற்கான ஆதாரம் ஒண்ணு கூட கிடையாது. கடவுள் இருக்கிறாரு, ஆனா அந்த கடவுள் எப்படி இருக்கிறாரு, என்ன ஃபார்ம்ல இருக்கிறாரு, கடவுளை யாராலும் உருவாக்க முடியாது. அதனாலதான் அவர் கடவுள். கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். கடவுளை என்னன்னா நம்ம ஞானத்தை வச்சு கடவுளை என்னன்னா என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியாது. கடவுள் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி நீ கடவுளை உருவாக்கிட்ட அப்படின்னா அவர் கடவுள் கிடையாது. கடவுளை யாராலையும் உருவாக்க முடியாது. அப்ப அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கிறாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னன்னா
நான் இப்படி தாண்டா வாழ்வேன், இப்படி தாண்டா இருப்பேன், நான் இத்தனை பேரை ஏமாத்துவேன், இத்தனை பொண்ணும் கூட நான் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுவேன், நான் இப்படி தாண்டா இருப்பேன், நான் சரக்கு அடிப்பேன், நான் குடிப்பேன், என்னை யாரு கேட்கறதுக்கு யாரும் இருக்கிறா? அவங்களோட பாயிண்ட் வந்து எப்படின்னா, நம்ம லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணோம், என்ஜாய் பண்ணி செத்து போயிடணும். ஆனா இன்னொரு பாயிண்ட், இல்ல நம்ம பண்றதுக்கெல்லாம் கடவுள் வந்து நீ தப்பு செஞ்சா கடவுள் எண்ணெய் சட்டியில போட்டு ஒன்று பொறிச்சு எடுத்துருவாரு, கடவுள் வந்து இருக்கிறாரு, கடவுளை வந்து நான் வந்து பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா, அவங்க பண்றது, அவன் பார்க்கறதெல்லாம் கடவுள், அவன் கேட்கறதெல்லாம் கடவுள், அவன் ஃபீல் பண்றதெல்லாம் வந்து கடவுள். அப்ப இவங்களோட கேட்டகரி வந்து எப்படின்னா, என் கடவுளுக்கு இது பிடிக்கும், நான் இப்படி இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே, இப்போ ஒரு கடவுளுக்கு 2 மனைவி இருக்குது அப்படின்னா 2 கல்யாணம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ ஒரு கடவுளுக்கு வந்து என்னன்னா, கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகாம இருக்க முடியுமா? அப்போ யாரை எக்ஸாம்பிளா வந்து ஃபாலோ பண்றோமோ அவங்கள மாதிரியே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரஜினிகாந்த் ஐயாவை பார்த்தா அவரை மாதிரியே வந்து பேசுறதுக்கு, ஆக்ட் பண்றதுக்கு, ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்றதுக்கு, ஹேர்ஸ்டைல் வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அதே போலதான் கமலஹாசன் ஐயாவுக்கும். இப்போ இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ற இந்த பிலீஃபை நம்ம பார்க்கும்பொழுது, ரஜினிகாந்த் ஐயா எனக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும், இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும், நீங்க யாரை ரொம்ப அதிகமா பிலீவ் பண்றீங்களோ அந்த தெய்வத்துக்கு வல்லம் வந்து அவங்க வந்து அதை வந்து கடவுள் வந்து பிளஸ் பண்ணுவாங்க. நிறைய கடவுளை வந்து சொல்லுவாரு. கடவுள்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும், நிறைய கடவுள்கள் கிடையாது. அப்போ உயிரை கொடுக்க ஒரு கடவுள், உயிரை எடுக்க ஒரு கடவுள், பணத்தை கொடுக்க ஒரு கடவுள், படிப்பு கொடுக்கறது ஒரு கடவுள். அப்போ கடவுளுக்குள்ளேயே பிரிவினையா? இல்ல, நம்ம யோசிச்சு வந்து பார்க்கணும். கடவுள்னு இருந்தா உண்மையா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், இருக்கிறவரா இருக்கணும். அதற்கு ப்ரூஃப் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, சத்திய வேதாகமத்துல சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவ சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்தை பிரிக்கிறத BC AD சொல்லி பிரிக்கிறாங்க. பிஃபோர் கிரைஸ்ட் ஆனோ டொமினி, இன் தி இயர் ஆஃப் தி லார்ட். 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் he accepted Christ as a savior. ஏன்னா கடவுள் இந்த உலகத்துல மனுஷனா வந்தாரு, மனுஷனா கன்னி மரியாள் வயிற்றுல வந்து பிறந்தாரு, பாவத்துக்காக மரித்தாரு அப்படின்றத அவன் வந்து நம்பினான். அவன் வந்து யோசிச்சு இவர் தான் உண்மையான கடவுளா இருக்க முடியும்னு சொல்லி அந்த கடவுளை அவன் ஏத்துக்கிட்டான். கடவுளை நம்புறாரு. கடவுள்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்புறான். ஏன்னா கடவுள் இருக்கிறாரு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து என்னன்னா நிறைய சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். பைபிள்ல உள்ள சொல்லப்பட்ட காரியங்கள், சொல்லப்பட்ட பிளேசஸ் எல்லாமே இன்னைக்கும் இருக்குது, அது நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒருத்தரோட பிலீஃப் என்னன்னா நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. கடவுள் நம்புறவங்க நிறைய கடவுள்களை நம்புறாங்க. கடவுள் இல்லைன்றவங்க இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும்னு சொல்லி தெய்வ பயமே இல்லாம துணிகரமா பாவம் செய்யறாங்க. ஏன் கொலை நடக்குது? ஏன் நிறைய பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க? கடவுள்னா என்ன தண்டிக்கவா போறாரு? இன்னொருத்தர் மூட நம்பிக்கை, கடவுள் இருக்கிறாரு, கடவுள் பார்க்கிறாரு, ஐயோ கடவுள் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி கடவுள் நம்பிக்கையில நிறைய வந்து மூட நம்பிக்கைகள் வருகிறத பாக்குறோம். இது ரெண்டுமே டேஞ்சர் தான். மூட நம்பிக்கை வர்றதும் டேஞ்சர் தான், கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றதும் டேஞ்சர் தான். அப்ப கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுள் உண்மையா இருக்கிறாரு, அந்த கடவுள் பரிசுத்தமா இருக்கிறாரு, சுத்தமா இருக்கிறாரு. இல்ல, சுத்தமா இருக்கிற ஒரு கடவுளால மட்டும்தான் ஒரு மனுஷனை தூய்மையா மாற்ற முடியும். மனுஷன் வந்து அதை யோசிக்கணும். இவ்வளவு கடவுள் சொல்றாங்க, அந்த கடவுள் என்ன செஞ்சுது? இப்போ சில கடவுள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையில கத்தி வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கையில கத்தி வச்சுட்டு சுத்த முடியுமா? போலீஸ் வந்து என்னன்னா அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு கேஸ் ஒன்று போட்டுருவாங்க, நம்ம உள்ள ஜெயில தான் உட்காரணும். இல்ல, சில கடவுள்னா 2 திருமணம் செய்யறது வந்து ஒத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல 2 கல்யாணம் வந்து வீட்டுல பண்ணி வைப்பாங்களா? அப்போ அந்த கடவுள் எனக்கு ரோல் மாடலா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தரா இருக்கிற ஒரே ஒரு கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்போ இது சொல்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வெளிநாட்டு கடவுளை கொண்டு வர, வெளிநாட்டுக்காரன் உன்னை மதம் மாத்திட்டான். உண்மையான கடவுள் மதத்தையே கொண்டு வராது. கிறிஸ்டியன் இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுளோட கூட ஒரு உறவை சொல்லிக் கொடுக்கறது தான் கிறிஸ்தவம், ஒரு நட்பை சொல்லிக் கொடுக்கறது தான் கிறிஸ்தவம். அதுக்குதான் கடவுள் நம்மளுக்கு மூளை கொடுத்துருக்கிறாரு. இப்ப கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி சொல்றவங்க ஒரு விஷயம் திங்க் பண்ணணும். என்னன்னா, நீங்க நம்புகிற ஒரு கடவுளையும் முன்னாடி கொண்டு வாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, வாட் இஸ் தேர் அச்சீவ்மெண்ட். எல்லாருமே வந்து நல்லதை சொல்லி அன்பா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஒரு மனுஷனா ஒரு தூய்மையா வாழ்றதுக்கு எந்த கடவுள் சொல்லி கொடுக்குது எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்யற, இச்சையா பார்க்கறத கூட ஸ்டாப் பண்றாரு. பரிசுத்தத்தை சொல்லி கொடுக்குறாரு. கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அப்பா அம்மாவை வந்து கீழ்ப்படியணும். கடவுள்கள்ல சில கடவுள் வந்தோம்னா அப்பா அம்மா பேச்சை எதிர்த்து போற ஒரு சம்பவங்கள்லாம் நம்ம வந்து
வாசிக்கிறோம். நான் இது வந்து என்னன்னா யாரையும் அட்டாக் பண்ணாம ஒரு ஜென்டிலா வந்து சொல்றேன். ஏன்னா புற மதஸ்தர்கள் நீங்க பாக்குறீங்க, நீங்க வந்து இதை திங்க் பண்ணணும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லைன்றவங்க துணிகரமா ஒரு சைடு வந்தாங்கன்னா கடவுள் என்ன பார்க்கவா போறாரு, கடவுள் என்ன கொலையா செய்ய கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இவங்க துணிகரமா வந்து பாவம் செய்யறாங்க, இவங்க துணிகரமா தப்பு செய்யறாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னும் போது கடவுள் நம்பிக்கை இருக்கணும். அந்த கடவுள் நம்பிக்கை உண்மையா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நீ வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அதுதான் உண்மையான கடவுள் வந்து சொல்லி கொடுக்குது. உண்மையான சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு நாள்ல செத்து போயிட்டா டைரக்டா மோட்சலோகம் போயிடலாம். அப்படி கிடையாது. நீ கடவுள் நம்புறதுக்கு எந்த ஒரு காரியமும் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சத்திய வேதாகமத்தில் சொல்லுது, நீ நம்பினாலே போதும், விசுவாசிச்சாலே போதும். கிரியையினால நீ கடவுளை வந்து ஏத்துக்க முடியாது, கிரியையினால கடவுளை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது. இதுதான் விஷயம். சரிப்பா, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, வாட் இஸ் யுவர் பிலீஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பிலீஃப் என்னன்னா, ஒரு உண்மையான தெய்வம் என்ன பண்ணனா ஒரு மனுஷனா மாத்தோம். எப்படி அன்பா இருக்கணும், எப்படி உண்மையா இருக்கணும், எப்படி நம்பிக்கையா வந்து இருக்கணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணும், எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்கறது தான் ஒரு தெய்வத்தோட வேலை. அப்படி நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கன்னி மரியாள் வயித்துல பிறந்தார். கன்னி அப்படின்னும் பொழுது எந்தவித ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்லாம ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அந்த தெய்வம் மாத்திரம் தான். ஏன்னா கடவுள் பைபிள் தெளிவாக ரெக்கார்ட் பண்ணது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி. ஹி ரிவீல்டு ஹிம்செல்ஃப். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ப்ராப்ளத்தை சொல்றேன்னா, நான் பட்ட கஷ்டத்தை அந்த கேட்கக்கூடிய நபரும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அதுல இருந்து வெளியே வந்து சில நெளிவு சுழிவுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அட்வைஸ் கொடுக்கக்கூடிய தகுதியா இருந்திருக்கணும். அதே போலதான் நான் இயேசு கிட்ட ப்ரேயர் பண்றேன் அப்படின்னா, ஒரு மனிதன் படக்கூடிய எல்லா கஷ்டமும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அனுபவிச்சிருக்கிறார். அதனாலதான் அவரை நான் தெய்வமா ஏத்துக்கிட்டேன். அது மாத்திரம் இல்ல, அவர் வாழ்ந்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. மரித்து உயிர் தெழுந்தார் என்பதே ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. அதை நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா ஈவன் கான்ஸ்டன்டின் மன்னன் கூட அந்த சிலுவை சின்னத்தின் மூலியமா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். இப்போ இது எல்லாமே சரித்திரத்துல இவ்வளோ வந்து ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவ்ட், சயின்டிபிக்கலி ப்ரூவ்ட், எல்லாத்துலயும் வந்து ப்ரூவ்ட். ஸோ இதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால மாத்தணும்னா நான் இயேசு கிறிஸ்துவ உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி நான் ஏத்துக்கிட்டேன். கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றவங்க, பைபிள் சொல்லுது, மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்கிறானா. அவன் இருதயத்துல சொல்றான் கடவுளே கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லி அவன் துணிகரமா பாவம் செஞ்சுட்டு இருக்கான். கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படின்றவன் மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருக்கிறான். ஆனா கடவுள் இருக்கிறார் அப்படின்னா மனுஷனா மாத்தணும், ஒரு மனுஷனா வாழ வைக்கும். ஒரு மனுஷனை ஒரு தெய்வம் எப்படிலாம் இருக்குமோ, என்னென்ன குவாலிட்டிஸோட, அன்போட, அரவணைப்போட, இல்லை நம்பிக்கையோட இருக்குமோ அதை உண்மையான தெய்வம் கொடுக்கும். நம்பிக்கை தரக்கூடிய தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஏன்னா நம்ம வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் செத்து போனோம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நான் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றேன்னா செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, there is something, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வந்து இருக்குது. அந்த வாழ்க்கை கடவுளோடு கூட இருக்குது. அதுதான் நித்திய வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கையை வந்து தேவன் வந்து தர்றார். அது மாத்திரம் இல்லை, ஆனா கடவுள் இருக்கிறதுக்கான ப்ரூஃப், நான் உயிரோட வாழ்றதே கடவுள் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான். ஸோ இன்னும் நிறைய காரியங்கள் இன்னும் வரும் நாட்கள்ல நான் இது குறித்து வந்து பேசுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இதனோட வீடியோட கண்டினியூஷன் அடுத்த பார்ட்ல வந்து வரும். ஸோ தொடர்ந்து வந்து ஸ்டே டியூன் வித் மீ. இந்த ஹியூமன் பாடி அது பார்க்கும்போது வாட் எ மெக்கானிசம், என்ன மெக்கானிசம் அந்த சூப்பர் மெக்கானிக் பண்ணியிருக்கிறது. என்ன விட ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த கை வந்துட்டு லப்டப்னு சொல்லி ஒரு 2 hours கண்டினியூஸாக பண்ணுங்க, அவ்வளோதான். 2 நாளைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பிறந்ததுலேருந்து 70 வயசு 80 வயசு வரைக்கும் லேப்டாப் அடிச்சுட்டே இருக்கு. இத்தனை பேருக்கு யார் ஒருத்தரால் அந்த ஒரு மிஷின் பண்ண முடியுமா? 10 வருஷம் 15 வருஷம் கூட தாங்காது. என்ன மெக்கானிசம். பிளட் உடம்புல பசி வச்சான் ஆண்டவன். அந்த பசிக்கு ருசியான சாப்பாடு வச்சான், அப்போ தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி. அதை வந்து அந்த நியூட்ரிஷன் பிளட்டெல்லாம் வந்து மாற்றி, அதனால வந்து அதுக்கு வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அதில் வந்து சேர்த்தான். இத்தனை சயின்டிஸ்ட், இத்தனை ரிசர்ச் சென்டர்ஸ் இவ்வளோ பெருசாக போகிறாங்க. ஒரு ட்ராப் பிளட் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா சிரிக்கிறதா அழகிறதா. ஸோ பார்ட் 2க்கு என்னோட வீடியோஸ் நிறைய வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.